இந்தியா பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றம் FIPC பத்தி பார்க்கலாம். ஆமா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இப்போ நியூயார்க்ல நடந்திருக்கு. ஆமா FIPC 2014ல நம்ம ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு கீழே ஆரம்பிச்சது. பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற 14 தீவு நாடுகளோட நம்ம உறவை பலப்படுத்துற ஒரு மேடை இது. 14 நாடுகளா? ஆமா குக் தீவுகள், ஃபிஜி, பப்புவா நியூகினி, அப்புறம் துவாலு, வனுவாட்டு மாதிரி சின்ன நாடுகள் வரைக்கும் இருக்காங்க. இவங்களோட நம்ம வருடாந்திர வர்த்தகம் சுமார் $300 மில்லியன் தான். ஓ, அப்ப பொருளாதாரம் மட்டும் இல்லையா முக்கியத்துவம்? இல்ல அதையும் தாண்டி இதுல நிறைய இருக்கு. காலநிலை மாற்றம், அது இந்த தீவு நாடுகளுக்கு வாழ்வாதார பிரச்சனையா இருக்கு. இந்தியா அதுக்கு நிதி உதவி, அப்புறம் பேரிடர் மீட்பு உதவி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இதுக்கெல்லாம் உதவி செய்யுது. சரி. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் இணைப்பு, சுகாதாரம், கல்வி, விண்வெளி தொழில்நுட்பம். விண்வெளி தொழில்நுட்பமா? எப்படி? அதாவது நம்ம செயற்கைக்கோள் டேட்டாவை வச்சு மீன் வளம் கண்டுபிடிக்கிறது, வானிலை முன்னறிவிப்பு பண்றது, இந்த மாதிரி உதவிகள். அப்புறம் இந்த 14 நாட்டு மக்களுக்கும் இந்தியால விசா ஆன் அரைவல் வசதி இருக்கு. ஓ, பரவாயில்லையே. ஆமா முக்கியமா சொல்ல போனா இந்தோ பசிபிக் பகுதியில நம்மளோட செல்வாக்கு நிலைநிறுத்தவும் சீனாவின் ஆதிக்கத்தை பேலன்ஸ் பண்ணவும் இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். இது ஒரு ராஜதந்திர முதலீடு மாதிரி. புரியுது.